என்னக்கா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு? என்னது? இல்லையே, ரொம்ப சோகமா இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தா அப்படி தெரியலையே. விஜய் படம் ரிலீஸ் ஆகல ரொம்ப சோகமா இருக்கியா? விஜய் படம் எப்படி இருந்தாலும் ஒன்றும் ரிலீஸ் தாண்டி ஆக போகுது, அதுக்காக தான் சோகமா இல்லை. அப்புறம் சரி, கட்சியோட இது சிம்பிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? தெரியுமே, விசில் சின்னம். ஓ, அப்டேட்ல தான் இருக்கியா? ஆ, சரி, நான் காட்டுறேன், அதுல வந்து கண்டுபிடி. இந்த ரெண்டுத்துல எது விசில்? ரெண்டுமே விசில் மாதிரி தான் இருக்கு. நல்லா பாரு, இது ரெண்டுத்துல எது விசில்? இதுன்னு நினைக்கிறேன். இது தெரியலையே, ரெண்டுமே விசில் மாதிரி தான் இருக்கு. பாரு, இதுதான் இப்ப என்னோட கவலையே. ஆக்சுவலி இதுதான் விசில். இது வந்து விசில் கிடையாது, இது வந்து ரோலர். இது வந்து வேற கட்சியோட சிம்பிள். இது ரெண்டும் விசில் மாதிரி தான் இருக்கு. எப்படி இப்படி கொடுக்குறாங்க? அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தோணுது. பட் விசில் போட எங்களுக்கு ஜாலி தான் ஆக்சுவலி. ஆனா இது வயசானவங்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகுன்றத என் கவலையே. நீ வந்து நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு சொன்னாலே போதும், அவங்களே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லிடுறாங்க. சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. மக்களே பார்த்து உஷாரா இருந்தா ஸ்கிரீன்ல நான் ரெண்டு இது காட்டுறேன், உங்களுக்கு ஆட் பண்றேன். அதுல கரெக்டான விசில் சின்னத்தை பார்த்து தான் நீங்க ஓட்டு போடணும். ஸோ இந்த 2026 வந்து ஒரு பெரிய புரட்சியா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஓட்டு நம்ம 5 வருஷம் தலையெழுத்தே மாத்திடுவோம். ஸோ அது கண்டிப்பா பார்த்து போடுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு சிம்பிளை சொல்லி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம விசில் சின்னத்துக்கே போட்டேன். பாய் பாய்.